நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. 6வது படிக்கிறதுல இருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நிம்மதி போயிட்டு இருக்கு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஓ, ஓகே. சார். ஒரு சீரியல் சாங் ஒன்று வரும். நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சேமா அது. நக்கல்யா அவனுக்கு. பக்கத்துல என் பேர் போத்தீஸ். போத்தீஸ்? போத்தீஸ். என்னடா சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. என்னங்க போத்தியப்பன் போத்தி பேர் வச்சிருக்காங்க, பாத்துருக்கேன். அது ஏன் போத்தீஸ்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இல்ல, உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? எந்த ஊர் நீங்க? இங்க சென்னை தான் சார். அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா, அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அதனால வச்சதுனால போத்தீஸ் அப்படின்ட்டு. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில. என் பேர் தமிழ்நாடு சார். நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. முதலமைச்சர். என்னங்க அது? உன்ன பேரை சொல்ல, இல்லனா ஓசி தள்ளி விட்டுருவேன். முதலமைச்சர்னே பேரா? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போட. உண்மையிலே அதான் சார் பேரு. எம்ஜிஆர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிஎம் ஆகும் பொழுது நான் பிறந்த ஒரே காரணத்தால இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே. ராஜான்றது என்ன? ராஜாங்கிறது ராஜா. இசைன்னா இசை. புரியுது, இப்ப புரியுது. இப்ப என் பிள்ளை ராஜா மாதிரி வரணும்னு ராஜா வைக்கிற மாதிரி நீங்க உங்க அவர் முதலமைச்சர் ஆனா உங்க முதலமைச்சர் வச்சிருக்காங்க. ஆமா. எஸ் மீனாட்சி சுந்தரம். எஸ் மீனாட்சி சுந்தரம். செல்லம்மா சொல்றது கூட இல்ல சார். அதுல வந்து வஞ்சல மீன், துள்ற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன. ஓகே, பக்கத்துல கொடுங்க. பரலோகம். பரலோகம். ஆமா சார். அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. இன்னைக்கு காலையில வந்து மதுரையில இருந்து நான் வந்த ஷோக்காக ஓலா புக் பண்ணிருந்தேன். என்ன பேர் தம்பி அப்படின்னா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என் பேர் கபில் தேவ். எனக்கு கிரிக்கெட் சம்பந்தம். உங்களுக்கு கிரிக்கெட் சம்பந்தமே இல்ல. அவர்ட்ட கொடுங்க. என் பேர் கவாஸ்கர் சார். நல்லா இருக்கேன். ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அது அவர் தயமாம வச்ச பேர். அவர் கிரிக்கெட் பிளேயரா? கிரிக்கெட் பாப்பாரு அவர். கிரிக்கெட் பாப்பாரு. ஆமா. பார்த்தவர் வச்சிட்டு போயிட்டாரு. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். டேய், என் பேர் சடையாண்டி. அச்சா, யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? போத்தீஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு நம்பிக்கை நாணயம் சாம்ராஜ்யம்னு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. சரி. அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கரெக்டான பேர் காரணம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கேட்டது சொல்லல, நீங்க கேட்டதா இப்ப சொல்றாரு. ஆனா இந்த காரணத்தை நீ கேட்காமலே இருந்திருக்கா. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அம்மா ஏமா அந்த பேரை வச்சீங்க? நம்ம குடும்பத்துல சாய்ஸே கிடையாது. இது ரெண்டுத்துல ஒன்னத்தோடு. அம்மா நம்ம குடும்பத்துல ஃபேமிலி போட்டோ எடுத்தா வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் மீன் பெரியப்பா பேரு, அவன் என் தம்பி பேரு, என் பெரிய 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 பெரியப்பா பேரு, அந்த மாதிரி எல்லார் பேரும் மீனாட்சி சுந்தரம் தான் இருக்கு. உங்களை அன்புடன் வரவேற்கும் சொல்லி உறவினர்கள் பேர்லாம் போடுவீங்களா? ஆமா சார். மீனாட்சி சுந்தரமால இருக்கும். பெரிய மீனாட்சி சுந்தரம், சின்ன மீனாட்சி சுந்தரம், மதுரையில இருக்காரு அவரு, அப்படி சொல்லிப்பாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். இவர் எந்த மீனாட்சி சுந்தரம்? இவர் மெட்ராஸ்ல இருக்கிற மீனாட்சி சுந்தரம். இவர் மெட்ராஸ் இல்ல, மெட்ராஸ் கூட கிடையாது சார். அந்த கேகே நகர்ங்கிறதுனால கேகே நகர் தான் சொல்லுவாங்க. ஓ, மெட்ராஸ்ல ஒரு 3-4 மீனாட்சி ஆமா, சுந்தரம் அது நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி. ஓ ஆமா. நீங்க கேகே நகர் மீனாட்சி சுந்தரமா? அப்படிதான் நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். எல்லாருக்கும் உன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியும். என்னமா பேசுற நீ? மாமா கோவம் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பிள்ளைக்கு பேர் வைப்பான் சார். மீனாட்சியோ மீனாட்சி சுந்தரமோ. ஓ, புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். அதான் உன் சித்தப்பா பேரு மீனாட்சி சுந்தரம், உன்ன சித்தப்பான்னு கூப்பிடுற பேரு மீனாட்சி சுந்தரம், ஓம் பேரு மீனாட்சி சுந்தரம், ஓன் புள்ள பேரு மீனாட்சி சுந்தரம். ஆமா, நீங்களா யாருடா? என் பிள்ளைக்கு மீனாட்சி சுந்தரம் வைக்க மாட்டேன். என்ன பேர் வைப்பீங்க? விஜய்னு வைப்பேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக்.
தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த பேருக்கு பின்னால ஒரு பெரும் வலி இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு 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 தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வெளியில பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பரலோகம்னு சொல்லும்போது வந்து ஒருத்தங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் கூப்பிடும்போது ஒரு சில பேர் மூஞ்சியை சுழிச்சிட்டு போறாங்க. அதுக்கே நான் என் மூஞ்சிய கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வெய்ய. ஸோ எனக்குன்னு ஒரு நேம் வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து என்ன பல்சின்னு கூப்பிடுவாங்க. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? பேர் வைக்கிறதுங்கிறது அன்பின் வெளிப்பாடு. இவங்க இதை நிராகரிக்கிறது வந்து அவங்களோட சென்டிமெண்ட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து தான் நிராகரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அப்படி இல்ல ஆண்டி, நீங்க பேர் வைக்கும் போது பேர் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனோட வீட்டில் இருந்துப்பீங்க. நாங்க வந்து காலேஜ், ஸ்கூல்ஸ், வெளியில காம்படிஷன் போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஃபேஸ் பண்றது அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். சார் ஒரு நிமிஷம், இப்போ என் பேர் வந்து வேண்டாமதி. இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்க, பசிச்சாலுமே தாயும் பிள்ளைங்கிறது வேலை தான். இப்போ எங்க அம்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் போது எங்களுக்கு அந்த வலி தெரியுது. அதிகமா இருக்குதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆக்சுவலி என்னோட பேர் வந்து நாகமை நாச்சு. இது என்ன நாச்சு? நாச்சம்மை, நாச்சியம்மை. ஷார்ட் ஃபார்ம் நாச்சு. ஐ டெல்லிங் மீனிங் மாமு. மாமனார காலிங் மாமு. அவ்வளவுதான். சார் நடிகர்கள் பேரை வைக்க கூடாது சார். மெயின் அது வந்து கண்டிப்பா தப்பு. அதை விட நம்ம அப்பா அம்மா பேரை வைக்கிறது எவ்வளவு பெஸ்ட். எப்படி எல்லாம் பேர் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? புரியாத பேர்ல வைக்க கூடாது. தனக்கே புரியாத பேர்கள். ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் இவர் வந்து பேர் வச்சிருந்தாரு, அனோமா அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. இப்ப இன்னொரு நண்பர் கேக்குறாரு, அனோமானா என்ன? கிரீக்ல வந்து நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். நல்ல மால்னு வச்சிட வேண்டியது. எங்க அப்பா போராட்ட காலத்துல கலந்துட்டு தொண்டனா. ஓகே. அப்போ வந்து பெரியார் வந்து தமிழ்நாடு வைங்கன்னு சொல்லியிருக்காரு. வந்து ஊர்ல வந்து எனக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டாரு. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல வந்துருப்பா. பேர் தாயன்பன். தாயன்பன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தாயன்பன் எங்க போய் அறிமுகமாயிட்டா, ஹே ஹாய் ஆர் யூ ஃப்ரம் தாய்லாந்து அப்படின்னு ஒரு பெரிய நகைச்சுவை அவங்க நினைச்சிட்டு சிரிச்சுப்பாங்க. ஜோக் இல்லையா? எல்லாரும் என் பேர் சொன்னானே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப பழைய பேரா இருக்கிற மாதிரியா? அப்படியா? உங்க அம்மா பழுசு, உங்க அப்பா பழுசு, உங்க பொண்டாடி பழுசு, உங்க பசங்களும் பழுசு, நீயே பழுசு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? நான் கோவப்பட்டு ஏதாவது பேரு விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே உடனே நம்பிடுவாங்க. கேன பக்கம் பக்கமா தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னுடைய அந்த பேருடைய உச்சரிப்பே வரல. காயம்பு அப்படின்னு சொல்லும்போது பசங்களே ஒரு மாதிரியா நம்மளை பார்க்கும்போது, இதுதானே குடும்பத்தோட தனித்துவம், இதையே நாம விட்டு கொடுக்கணும். இதை பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லலாமே என்னமோ. எப்படி? அந்த வீட்டுல வந்து ஹவுஸ் ஓனர் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினா போல, இது பிறந்த உடனே சுதான் பேர் வச்சிடுங்கன்னு சொல்லி அந்த பேரே விளங்கி போச்சு. ஹவுஸ் ஓனர் பையன் காதலிச்ச பொண்ணு பேரை உங்க பிள்ளைக்கு வைக்க சொல்லி, தாய் மாமனா பரவாயில்ல கவாஸ்கரோட முடிச்சிட்டு போயிட்டாப்ல. எவ்வளவு வீடு அவருக்கு? அப்ப அந்த ஏரியால ஒரு 7-8 சுதா இருக்கணுமே. மரியாதை சுதான்னு பேர் வைங்க, இல்ல வாடகை கூட்டிடுவாங்க. நோ சூடு நோ சொர்ணை.